வித்தியாசமான ஐட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத சாப்பிட்றதுக்கு கிடைக்கக்கூடிய வித்தியாசமான ஐட்டங்கள் மகாராஷ்டிராவில் கிடைக்கிறத சொல்றதை கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். போகும்போது 3 பேக் இருக்கும். 2 பேக்ல வந்து வெட்டிங் கார்ட்ஸ் சாம்பிள்ஸ் இருக்கும். வரும்போது அந்த சாம்பிள்ஸ்லாம் அவங்க கொடுத்து காலி பண்ணிடுவேன். 2 பேக் எம்டியாக தான் இருக்கும். அப்போ அதில் வந்து முந்திரி பருப்பு ஜாம்லேயே வித்தியாசமான ஜாம்கள்லாம் மகாராஷ்டிரா கிடைக்கும். மகாபலேஸ்வர் ஊரில் பெரிய சுற்றுலாத்தலம் வந்து அங்கே நிறைய பழங்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த பழங்களுடைய ஜாமுகள் கிடைக்கும். நம்ம பக்கம் அந்த பழங்களே கிடையாது, ஜாமு நினைஞ்சு கூட பார்க்க முடியாது. அது வாங்கிட்டு வருவேன். அது மாதிரி வந்தபோது சாவந்தோடிங்கிற ஊரில் லாட்ஜில் தங்கியிருந்த போது எதிர்த்தாப்புல ஒரு கடையில் கேஷ்மீர் வாங்குறதுக்காக போனேன். அந்த ஏரியாவில் கேஷ்மீர் நட்டு நிறைய விளையும். அதுபோக மங்குஸ்தான் வெரைட்டி சேர்ந்த கோக்கம்ங்கிற ஃப்ரூட்டு கிடைக்கும். அந்த கோக்கம் ஃப்ரூட்டில் இருந்து ஜூஸ் எடுத்து சர்பத் மாதிரி காய்ச்சி பாட்டில் பண்ணி வைப்பாங்க. அது வந்து உஷ்ண பித்தத்துக்கு ரொம்ப அருமையான ஆயுர்வேதிக் மருந்து. அதுமாரி அதை பார்க்க போனபோது அந்த கடைக்காரர் தான் சொன்னார், ஒன்று மற்றதுக்குலாம் குறைச்சி கொடுத்துருந்தார் விலையை. நான் மேங்கோ ஜூஸ் அப்பூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேங்கோ வெரைட்டி, இந்தியாவிலே பெஸ்ட் வெரைட்டி அந்த மேங்கோ அப்பூஸ் வெரைட்டி. அதோடைய இது வாங்கினேன். அதில் ஜாம் இருக்குது, ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸ்பாட்ஸ் வாங்கினபோது அதுக்கும் விலை குறைச்சி கொடுத்தாரு. பட் ஒரு நவாப்பழச்சாறு காட்டினார். நவாப்பழச்சாறுங்கும் போது நம்ம ஊரில் சின்ன சின்ன பழமாக இருக்கும்போது ஜூஸ் எடுக்கிறதே கஷ்டம். இது எப்படி ஜூஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லி யோசனை இருந்துச்சு. அவர் வந்து அதெல்லாம் குறைக்க முடியாது, அது மெடிசன் எடுத்துனாரு. இப்போ என்னன்னு பார்க்கும்போது ஜாமுன் ஜூஸ்னு போட்டுருச்சு, ஜாம்புல் ஜூஸ்னு போட்டு. மராட்டியில் ஜாம்புல், ஹிந்தியில் ஜாமுன். ஆனால் அதை ஒரு பாட்டில் வாங்கிட்டு போவோம். எனக்கு அக்காவுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்துச்சு. ஒரு பாட்டில் வாங்கிட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம், என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிறது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அது குடிச்சோம்னாக்க நல்லா வித்தியாசம் தெரியுது, டயர்ட்னஸ்லாம் குறையுது, செய்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து போனேன்னா இன்னும் 2-3 வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை போகும்போது அங்கே அந்த ஃபேக்ட்ரிக்கே போய் அந்த மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியோட ஃபேக்ட்ரி அது போகிறதுக்கு பஸ்ஸு கிடையாது. ஒரு மலை முகட்டில் இறங்கி அங்கேருந்து ஒத்தடி பாத்து வழியாக நடந்து ஒரு நதியை கடந்து சின்ன காட்டாரை கடந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போகணும். அந்த ஃபேக்ட்ரிக்கு நான் போகும்போது அங்கே ஒரு பெட்டி கடை கூட கிடையாது, அவ்வளோ சின்ன கிராமம். அந்த ஃபேக்ட்ரி மட்டும் இருக்குது, அவங்க வீடு இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் போய் அவங்க கூட தங்கி இருந்து தான் பார்த்து வாங்க வேண்டியிருந்துச்சு. நான் தங்குற நேரத்தில் அவங்க வீட்டில் பாத்ரூம் கூட கிடையாது, ஓப்பன் ஏர்லாம் போகணும். நான் 2-3 தடவை போன பிறகு தான் அவங்க பாத்ரூமே கட்டினாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போய் பேசி செஞ்சு ஒரு 10-20 பாட்டில் வரைக்கும் எடுத்துட்டு வந்தேன். அந்த ஷோல்டர்லாம் அப்படி புண்ணாயிடுச்சு, வார புண்ணாகி அந்த அளவுக்கு 100 புட்டு வந்து இன்னும் 2-3 பேர் கொடுத்தேன். அது மாதிரி என்ன அங்கே வந்து மகாராஷ்டிராலேருந்து அந்த மாதிரி சிலருக்கு வந்து பலசர கடையில் கூட சேல்ஸ் ஆகிறத பார்த்து நம்ம ஊரில் எந்த கடையில் விற்குங்கிற பார்க்குறக்கா 4-5 கடையில் கொடுத்தேன். பலசர கடை அந்த கடை வெரைட்டியாக கொடுத்தேன். ஆனால் மெடிக்கல் ஷாப்பில் மட்டும்தான் அது போச்சு, மற்ற இடத்துலலாம் போகாது. ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்க ஆரம்பித்தோம். மெடிக்கல் ஷாப்லேயும் நம்பலை, இவ்வளோ பெரிய பாட்டில் 90 ரூபாய்க்கு கொடுக்குறீங்கன்னாக்க இது ஒரிஜினலாகவே இருக்க முடியாது, ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும்னு சொல்லி சந்தேகப்பட்டாங்க. எனக்கே மேலே சந்தேகம் இருந்துச்சு, இவ்வளோ ஒரு இது எவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தாக்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்து ஆமாம் ஒரிஜினல் தான், ஜூஸ் தான், ஆர்டிஃபிஷியல் இல்லை அப்படிங்கிறத மக்கள் சொல்லி சாப்பிட ஆரம்பித்தாங்க. அது நிறையா வாங்க ஆரம்பிச்சு. பட் அந்த பாக்கி வந்து எனக்கு கொடுக்குறதுக்கே தயாரில்லை. அவன் என்ன சொல்கிறான், கோக்கம் வந்து எல்லா கம்பெனிலையும் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. ஆனால் நவாப்பழச்சாறு வந்து லிமிட்டடாக தான் கிடைக்கும், சீசனுக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். அதை ஸ்டோர் பண்ணுறது கஷ்டம். ஜூஸ் ஆக்கி ஸ்டாக் பண்ணணும். அப்போ ஒரு கம்பெனியில் 500 லிட்டரு, ஒரு கம்பெனியில் 200 லிட்டரு, இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அந்த ஏரியா பூரா விளையிற நவாப்பழத்தை பூரா ஃபாரஸ்ட் ஏரியாவில் ஏலம் விடுவாங்க. அந்த ஏலத்தில் இறங்குறதுல சாப்பிட்றதுக்காக போனது போக மிஞ்சுறது தான் ஃபேக்ட்ரிக்கு வரும். இப்போ ஆரம்ப சீசனில் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அப்போ அது மாதிரி கடைசி சீசன் முடிகிற இடத்துல குறைஞ்சி நின்று போயிடும். இப்போ பீக் சீசன் நடுவில் வரும். அந்த பீக் சீசனில் அவங்களால சேல் பண்ண முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமாக விளையும். அந்த நேரத்தில் அவங்க வாங்குவாங்க. கிலோ 5 ரூபா 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து அதை ஜூஸ் பண்ணி அதை பண்ணலாம் பண்ணி பாட்டில் பண்ணி சேல்ஸுக்கு வரும். ஆனால் பார்த்தோன்னே எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. கம்பெனிலையும் இதை மட்டும் நம்பி இருக்காதீங்க, வேற எதுவும் பண்ணாலும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு நம்பர் போட்டு செய்ய ஆரம்பிச்சு. ஏன்னா அவங்க ஸ்டேட் வேற இருக்குது, தமிழ்நாடு கொண்டு வரணுங்கிறது சிஎஸ்டி ப்ராப்ளம் இருந்துச்சு, டிரான்ஸ்போர்ட்டில் எடுக்க மாட்டேன்ட்டான். சிஎஸ்டி நம்பர் எடுத்து செய்வோங்கிற போது ரொம்ப யோசனையாக தான் இருந்துச்சு. அதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு செய்யணும். ஏற்கனவே ஒரு தொழில் நடத்தி லாஸ் ஆகிடுச்சு, இதை திரும்ப ஆரம்பிக்கும் எப்படி சக்ஸஸாக வருமா வராதா
அவ்வளோ யோசனை இருந்துச்சு, ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. இப்போ அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, வீட்டை இதில் வச்சு ஒரு ஃப்ரெண்டு பேங்க்ல இருந்தான், அவன் மூலமாக கொஞ்சம் லோன் வாங்கி நம்பர் எடுத்து சின்ன அளவில் செய்ய ஆரம்பிச்சோம். அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன்ட்டு வேற போய் பேசி செஞ்சு ஒரு 10 நாள் அங்கேயே இருந்து அவன் வீட்லேயே சாப்பிட்டு செஞ்சு அவன் வீட்டில் ஒரு மெம்பர் மாதிரி ஆகி அதுக்கப்புறம் தான் சரக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. மேனேஜர் கொடுக்க முடியாதுங்கிறாரு, முதலாளியும் கொடுக்க முடியுங்கிறாரு. ஆனால் அவங்க ஓனருக்கு ஒரு நினைப்பு, இவ்வளவு தூரத்துக்கு நம்ம சரக்கு போகுது அப்படிங்கிறது ஒரு பெருமைக்காக தான் அவன் எனக்கு சரக்கே கொடுத்தான். அது வாங்கி சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு காணல், அதாவது ஒரு 3 சீசனுக்கு வந்து நல்லா காய்ச்சி வந்துடும். 3ஆவது சீசன்ல வந்து கம்ப்ளீட்டாக ஃபெயிலியர் ஆயிடும். 10 கேஸ் கூட கிடைக்காது, அவ்வளோ கம்மியாயிரும். அப்படிங்கிறத அது சேல்ஸ் பண்ண முடியாது. ஒரு சில பார்ட்டிகள்லாம் சொன்னாங்க, இது ரேராக கிடைக்கக்கூடியதுப்பா, இது வந்து நீங்கள் வருஷம் முழுவதும் எவ்வளோ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. பட் இருந்தாலும் என்னோட இன்ட்ரெஸ்ட்ல ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிங்கிறதுல செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னொரு கம்பெனி புதுசாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த நேரத்தில் அவன்கிட்ட போய் பார்த்தோன்னா அவன் அந்த சீசனில் வந்து மழை பெஞ்சிருச்சு. அதாவது சம்மரில் மழை பெய்யாமல் இருந்தால் தான் நவாப்பழச்சாறு நல்லா திக்காக இருக்கும். மழை பெஞ்சிருச்சுன்னா அதோடைய திக்னஸ், இந்த சாரோட திக்னஸ் குறைஞ்சிடும். இப்போ அதை வந்து அவன் விற்கிறதுக்கு திணறிக்கிட்டு இருந்த நேரம் வந்து போய் இது மாதிரி கேட்டால், இந்த மாதிரி இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் கம்பெனி, இப்படி மழை பெஞ்சிருச்சு, அதனால லிக்விட் வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது, அதே நேரத்தில் அவரோட மெடிக்கல் வேல்யூஸ் எல்லாம் கரெக்டாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லி தைரியமாக நான் ஒரு 10 கேஸை வாங்கி இங்கே உணவு கொடுத்து எல்லாத்தையும் இது மாதிரி சொன்னோன்னா அதுவும் கிளிக் ஆயிடுச்சு. கிளிக் ஆன உடனே அது ஓட ஆரம்பிச்சது கொஞ்சம் வேகமாகவே. கோயம்புத்தூரில் கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, அது மற்றபடி ஆயுர்வேதிக் ஸ்டோர்ஸு, இங்கிலீஷ் மெடிசன் எல்லாத்துலேயுமே அலைஞ்சு தெரிஞ்சே வைக்க வேண்டியிருந்துச்சு. தூக்கி சம்பாப்போம். ஜாஸ்தி வரும்போது டிரான்ஸ்போர்ட்டில் போட ஆரம்பித்தோம். சைக்கிளில் வச்சு தான் கட்டி கொண்டு டிரான்ஸ்போர்ட்டில் போட்டு அனுப்புறது, வசூலுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது தான் ஆயுர்வேதிக் மெடிசின்ஸ், அதாவது இது வந்து சீசன்லாம் கிடைக்கிறது, எப்பவுமே கிடைக்கிறக்கூடிய மாதிரியான மெடிசின்ஸ் கொஞ்சம் வாங்கினாக்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுல பெங்களூர்ல இருந்து ஒரு கம்பெனிலேருந்து வாங்கினோம். வாங்கி அது வந்து என்னாச்சுன்னாக்க டாக்டரை போய் பார்த்தா தான் பார்த்து சேல்ஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ல தெரிஞ்சு இதை வந்து நாங்கள் ஓப்பன் மார்க்கெட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டாக்டர்கிட்டையும் கொடுக்குறோம். அதே நேரத்தில் டாக்டர் வந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க, லாபம் ஜாஸ்தி வேணும், லேட் பேமெண்ட் பண்ணுவாங்கிற மாதிரி இதில் இருக்காங்க. இன்னொரு பெங்களூர் கம்பெனி வாங்கி பார்க்கும்போது அது டாக்டர்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது சரியாக வராதுங்கிற மாதிரி ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா நான் லைனுக்கு போகிற வேலையும் பார்க்கணும், வெட்டிங் கார்ட்ஸ் ஆர்டர் எடுத்துகிட்டு செய்கிற அந்த வேலையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும். அப்படிங்கிற போது சரியாக வராது அப்படிங்கிற கண்டிஷனில் தற்செயலாக ஒரு இது கிடச்சிது. நான் சத்தாராங்கிற ஊரில் லான்ச் வாங்கியிருந்த போது அந்த வால்போஸ்ட் பார்த்தேன். அந்த கம்பெனியோட மெடிசன்ஸ் நல்லா இருக்கும்போது தெரிஞ்சு அந்த ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்துருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்ட உடனே ரொம்ப அட்ரஸ் கொடுத்தாங்க. அடுத்து போகும்போது நேராக கம்பெனிலே போய் பேசினபோது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் சொன்னாங்க, ஃபைல் பில்லுன்னு சொல்லி மூலத்துக்குரிய ஒரு ப்ராடக்ட். அவங்க எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட். ஏன்னா எல்லா கடையிலுமே மூலத்துக்கு லேக்கியம் இருக்கு, மாத்திரை இருக்கு, கேப்சூல் இருக்கு, 4-5 வெரைட்டி வச்சிருக்காங்க ஒவ்வொரு கடையிலையும். ஏன்னா இந்த நவாப்பழச்சாறு விற்க போகும்போது அதெல்லாம் நம்ம பார்க்குறோம், காஃப் சிரப்பு அது எல்லாமே வெரைட்டி இருக்கு. நம்ம அந்த வெரைட்டிக்குள்ள இந்த பைப்புங்கிறத கொண்டு கொடுத்தோம்னா அது எப்படி நிற்கும் அப்படிங்கிற நமக்கு வந்து மொனாப்பிளி. நவாப்பழச்சாறு வந்து மொனாப்பிளி நம்ம வச்சுதான் ரேட்டு, நம்ம டிமாண்ட் பண்ணி காசை வசூல் பண்ணலாம். இவ்வளவு தூரம் கும்பலுக்கு போய் நுழைஞ்சோம்னாக்கா பைப்புகள் எப்படி விற்க முடியுங்கிற மாதிரி யோசனை இருந்துச்சு. அவன் சொன்னான், பம்பாய் மெட்ரோபாலிட்டன் சிட்டி ரொம்ப படிச்சவங்க தான் நிறைய பேர், மெஜாரிட்டி பேர் இருக்காங்க, இந்த மார்க்கெட்ல அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நீ எங்கே வேணாலும் மார்க்கெட் பண்ணணும் நல்லா போகும் அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுத்தான். சரி வாங்கி பார்ப்போம்னு சொல்லி 60 டப்பா மட்டும் வாங்கினேன். 60 டப்பா வாங்கி தெரிஞ்ச கடைகளுக்கெல்லாம் கொடுத்தேன். எல்லாம் சண்டை கூட தான் கொடுக்க வேண்டியிருச்சு. அது காலியாகட்டும் அடுத்த டப்பா பார்க்கலாம் அப்படிதான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம கட்டாயத்துக்காக 3 டப்பா கொடுத்து வச்சு பண்ணும்போது வாங்கின எல்லாருமே ரிப்பீட்டாக கேட்க ஆரம்பிச்சோம். 3 6 கேட்டாங்க, 10 கேட்டாங்க. அதுக்கப்புறம் நான் 60 வாங்கினது 600 வாங்கினேன். 600 வாங்கி இப்போ 1000 1500க்கு ரெகுலராக போகிறவங்களுக்கு கொண்டாந்துருக்கு. கொஞ்சம் விளம்பரங்கள் கடையில் டேங்கில் போகிறது, நோட்டீஸ் கொடுக்குறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அது மூலத்துக்கு ரொம்ப நல்லா கேட்குது. நான் சொல்றதை விட அந்த கடையில் சேல்ஸ் பண்ணுற ஒவ்வொரு கடையிலையுமே சொல்கிறாங்க. அதோட ஓனர் வந்து சொல்ல மாட்டார் நல்லா சேல்ஸ் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னாருனாக்க உடனே நமக்கு வந்து கெத்தாயிடும். நல்லா விற்கிற சரக்கு நான் கொடுக்குறேன், எனக்கு அப்படி கொடு இப்படி கொடுங்க கேட்டோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. அந்த கடையில் வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இது வரைக்கும் மூலத்துக்கு இவ்வளவு நல்லா கேட்குற மாதிரி நான் பார்த்ததே இல்லைங்கன்னு சொல்லி அவன் எனக்கு ரிப்போர்ட் பண்ணுறேன். அப்படி வந்த பிறகுதான் இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற உற்சாகம் எனக்கு ஏற்பட்டது. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம், நல்லா போய்கிட்டு